सरकार में इस्तीफे नहीं होते। क्या कहते थे? इस सरकार में इस्तीफे नहीं होते। हम कहना चाहते, झुकती है दुनिया, झुकाने वाला चाहिए। वैष्णवी, give me the names of all the नीट वाले बच्चों का बैनर लो। This is for them. ये उन सभी बच्चों के लिए जिनकी जिंदगी धर्मेंद्र प्रधान ने ली थी। प्रदीप मेघवाल, ऋतिक मिश्रा, सिद्धार्थ हेगड़े, भाग्यश्री, अंशिका पांडे, उमेश माली, रेणु मीना, रिया कुमारी थापा, शिवानी यादव, अनु गिरना, कहान पटेल, आकांक्षा चतुर्वेदी, रीमा बेगम, मैथिली अशोक सोनवणे, अवंतिका मौर्य, जतिन कुमार, गोपिका, शेख सना, वेत्रियानंदम, ये वो बच्चे हैं जिनको आज न्याय मिला है। मैं चाहता हूं मैं चाहता हूं 2 मिनट का साइलेंस, 2 मिनट का साइलेंस इन बच्चों के लिए, 2 मिनट का साइलेंस इन बच्चों के लिए प्लीज। நீட் வினாத்தாள் கசிவிற்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சராக இருந்த தர்மேந்திர பிரதான் ராஜினாமா கடிதத்தை பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜகுமரன் மீண்டும் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், மேலும் தகவல்கள் என்ன பதிவு பண்ணலாம்? மாணவர்களுடைய போராட்டம் தற்பொழுது பல இடங்களில் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. அவர்களுடைய கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. நீட் என்பது அது அறிமுகம் செய்யப்பட்ட நாள் முதலே தொடர்ந்து விமர்சிக்கப்பட்டு வருகின்றது பலரால். அதே நேரம் நீட் தேர்வு நடைமுறைக்கு வந்த பிறகுதான் எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்களிலே அரசு பள்ளி மாணவர்கள் நீட்டை பயன்படுத்தி கூடுதலாக அந்த படிப்பில் சேர்வதற்கு, மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு, இளநிலை மருத்துவ இடங்களை உறுதி செய்வதற்கு நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு சிறப்பு இடஒதுக்கீடு எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே அரசு பள்ளி மாணவர்களுக்கு, கிராமப்புற மாணவர்களுக்கு நீட் தேர்வு என்பது வரப்பிரசாதம் என்ற ஒரு கருத்தையும் சிலர் முன்வைத்து வருகின்றார்கள். எனவே இருதரப்பு மாறி மாறி நீட் தேர்வு, ஒரு தரப்பினர் குற்றம் சுமத்துவதும் மற்றொரு தரப்பினர் நீட் தேர்வுக்கு ஆதரவாக இருப்பதும் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் கரப்பான்பூச்சி மக்கள் கட்சி என்ற பெயரிலே இந்த ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அண்மையிலே உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வேலையில்லா இளைஞர்கள் தொடர்பாக சொல்லும் பொழுது கரப்பான்பூச்சியை ஒப்பிட்டு ஒரு கருத்தை சொல்லிவிட்டார். அதை பயன்படுத்தி அந்த கரப்பான்பூச்சி பெயரிலேயே சமூக வலைதளங்களிலே ஒரு மீம் பேஜாக அவர்கள் கிரியேட் செய்து அதன் பிறகு கிட்டத்தட்ட அது இளைஞர்கள் ஆதரவு கொண்ட ஒரு மிகப்பெரிய அரசியல் அமைப்பை போன்று பரிணாமம் பெற்றிருந்தது. அவர்கள் திடீரென்று இந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்து டெல்லியை சம்பித்து போகக்கூடிய அளவிற்கு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறை என்பதையும் கடந்து ராணுவ படையே நேரடியாக வந்து துணை ராணுவத்தினர் மூலமாக மாணவர் போராட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகள் நடைபெற்றன. பல இடங்களில் தண்ணீர் வீசப்பட்டது, தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டது, தடியடி சம்பவம் நடத்தப்பட்டது. ஆனாலும் தடுப்புகளை எல்லாம் மீறி டெல்லியிலே நாடாளுமன்றத்தை நோக்கி அவர்கள் சென்றிருந்தார்கள். நாடாளுமன்றத்தினுடைய வளாகத்தையே மாணவர் போராட்டத்திற்கு அஞ்சி மூடி வைக்கக்கூடிய அளவிற்கு இந்த போராட்டம் எல்லாம் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. மற்றொரு பக்கம் இது மாணவர் போராட்டம் தானா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய விதமாக நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையிலான ஒரு சில கருத்துக்களை அதில் பங்கேற்ற சிலர் வெளியிட்டு வந்தார்கள். எனவே உளவுத்துறையினர் அவர்கள் எல்லாம் கவனித்து பிரிவினைவாத அமைப்பை சார்ந்தவர்கள் கூட இந்த போராட்டத்தை பயன்படுத்தி உள்ளே நுழைய முயற்சிக்கின்றார்கள். எனவே இந்தியா போன்ற ஒரு ஜனநாயக நாட்டிலே மாணவர்களுடைய போராட்டத்திற்கு அரசு முழு ஆதரவு வழங்கும், பாதுகாப்பு வழங்கும். அதை பயன்படுத்தி பிரிவினைவாத அமைப்பினர் உள்ளே ஊடுருவி சம்பந்தமற்ற கருத்துக்களை கூறுகின்றார்களோ என்ற ஒரு ஐயப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதற்கு ஏற்ற முறையிலே காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்கள் தொடர்புடைய சில சர்ச்சைக்குரிய வாசகங்களோடு ஒரு சிலர் கூட டெல்லி போராட்டத்திலே பங்கேற்றிருந்தார்கள். எனவே பிரிவினைவாத அமைப்பினர் இந்த போராட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடுமோ என்கின்ற ஒரு அச்சம் எழுந்த நிலையில்தான் மாணவர்கள் முன்வைத்த பிரதான கோரிக்கையாக இருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும். ஏனென்றால் நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்து விட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.